Good morning students. இன்னைக்கு நம்ம exercise 2.5 பார்ப்போம். miscellaneous practice problem. சில sums வந்து நான் செஞ்சு தரேன். மற்ற sums வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன், நீங்களே என்ன செஞ்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் sum பாருங்க. When Madhi was buying her flat, she had to put down a deposit of 1/10 of the value of the flat. What percentage was this? அதாவது என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க, அந்த ஃப்ளாட்டுக்கு டெபாசிட்டாக என்ன பண்ணுறாங்க 1/10 ஆஃப் த வேல்யூ வந்து என்ன செய்கிறாங்க கொடுக்குறாங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க கேட்டிருக்காங்க. அப்போ 1/10 10 என்ன செய்கிறாங்க டிவைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பங்கு என்ன செய்கிறாங்க அவங்க வந்து பே பண்ணுறாங்க. சரியா, அப்போ என்ன வரும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது பர்சன்டேஜுக்கு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் 10 10s are 100. அப்போ 1 into 10 என்ன வந்துடும் 10% அப்படின்னு என்ன செஞ்சிடும் கிடச்சிடும். சரியா, செகண்ட் சம் பாருங்கள். யாழினி ஸ்கோர்டு 15 out of 25 in a test. Express the marks scored by her in percentage. அதாவது 25க்கு 15 வாங்குறாங்க, 25க்கு என்ன பண்ணுறாங்க 15 வாங்குறாங்க. அப்போனா 100க்கு என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கேன்சல் பண்ணும்போது என்ன வந்துடும் 4 25s are 100. அப்போ 4 into 15 60%. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக என்ன செஞ்சுருக்கேன் லைன்ஸ் வந்து மேக் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். அவுட் ஆஃப் டோட்டல் 120 டீச்சர்ஸ் ஆஃப் எ ஸ்கூல் 7 were மேல். எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ். அதாவது 120 டீச்சர்ஸ் இருக்காங்க, அதில் 70 டீச்சர்ஸ் வந்து என்னது மேல் டீச்சர்ஸ். எக்ஸ்பிரஸ் த நம்பர் ஆஃப் மேல் டீச்சர்ஸ் ஆஸ் பர்சன்டேஜ். அப்போ மேல் டீச்சர்ஸோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 120 டீச்சர்ஸில் 70 வந்து என்ன செய்கிறாங்க மேல் டீச்சர்ஸ். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 0 கேன்சல் பண்ணிடுவீங்க. திரும்ப 700/12 அப்படின்னு வரும். ஸோ 712ஆல் டிவைட் பண்ணும்போது 70 எடுத்துக்கோங்க. 70ல் எத்தனை 12s இருக்கும் 5 12s are 60. மறுபடியும் 100 ஆகும். 100ல் எத்தனை 12s இருக்கும் 8 12s are 96. ரிமைண்டர் 4 இருக்கும், 40 ஆயிரும். 40ல் எத்தனை 12s இருக்கும் 3 12s are 36. மறுபடியும் 4 ஆகும், 40 ஆகும், அப்படியே என்ன செய்யும் 48.33%. நெக்ஸ்ட் பாருங்கள். எ கிரிக்கெட் டீம் ஓன் 70 மேட்சஸ் டியூரிங் a year and lost 28 matches and no result for 2 matches. Find the percentage of matches they won. எத்தனை மேட்ச் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, எ கிரிக்கெட் டீம் வந்து 70 மேட்சஸ் டியூரிங் a year, ஒரு வருஷத்தில் என்னது 70 மேட்ச் என்ன செஞ்சுருக்காங்க வின் பண்ணியிருக்காங்க. 28 மேட்ச் வந்து என்ன செஞ்சுருக்காங்க லாஸ்ட் தோற்றுருக்காங்க. ரெண்டுக்கு வந்து ரிசல்ட்டே இல்லை. அப்போ மொத்தம் டோட்டல் மேட்சஸ் என்ன வந்துடும், டோட்டல் மேட்சஸ் வந்து 70 + 28 + 2 100 மேட்ச். சரியா, 100ல் அப்போ என்ன செய்கிறாங்க 70 மேட்ச் என்ன செய்கிறாங்க வின் பண்ணியிருக்காங்க. ஓன் 70 மேட்சஸ். அப்போ பர்சன்டேஜ் என்ன வந்துடும் 70% வந்துடுமா? இங்கே ஆல்ரெடி 100 இருக்கிறதுனால நான் 100ஆல் என்ன செய்யலை மல்டிப்ளை பண்ணலை. சரியா, 70/100 நம்ம என்ன சொல்லுவோம் 70% தான் நம்ம சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட் பாருங்கள். there are 500 students in a rural school. if 370 of them can swim, what percentage of them can swim and what percentage cannot? டோட்டலாக 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 500 ஸ்டூடெண்ட்ஸில் 370 ஸ்டூடெண்ட்ஸ் என்னது ஸ்விம் பண்ண தெரியும். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தம் கேன் ஸ்விம் பண்ண தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸ்விம் பண்ண தெரியாத ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஸ்விம் பண்ண தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டோட பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது டோட்டல் 500, அதில் 370 வந்து என்னது ஸ்விம் பண்ண தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 100ஆல் டிவைட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம் பர்சன்டேஜுக்கு மாற்றுறதுக்காக. 500ல் 370 ஸ்விம் பண்ண தெரியும். அப்போ 100க்கு என்ன கேன்சல் பண்ணுறோம். இப்போ 370 டிவைடட் பை 5 அப்படின்னு வரும். 5ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும் 1 5 is 5, 6 5s are 30, 7 5s are 35, ரிமைண்டர் 2 வரும் 20 ஆயிரும். 4 5s are 20. ஸோ 74% அப்படின்னு கிடைக்கும். ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க யார் 74%. அப்போ ஸ்விம் பண்ண தெரியாதவங்க 100லேருந்து 74 சப்ட்ராக்ட் பண்ணோன்னா என்ன கிடச்சிரும் 26%. 70% கேன் ஸ்விம், 26% cannot swim. அப்படி நம்ம என்ன செஞ்சிடலாம் எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். 6th sum.
The ratio of Sarala's income to her savings is 4:1. இன்கம்க்கும் சேவிங்ஸ்க்கும் இடையே உள்ள ரேஷியோ வந்து 4:1. அப்போ டோட்டல் எத்தனைன்னா பார்த்தோம்னா 5. அவங்க வந்து டோட்டலாக என்ன செய்கிறாங்க, 5 பார்ட்ஸ் அவங்க கையில் இருக்குது. சரியா, அதில் வந்து 4 இது என்ன பண்ணுறாங்க, இன்கம் ப்ளஸ் 1 வந்து என்ன செய்கிறாங்க, அதில் சேவிங்ஸ் பண்ணுறாங்க. சரியா, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மணி சேவ்டு பை ஹெர், எவ்வளோ வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ 5ல் என்னது 1 பார்ட் என்ன செய்கிறாங்க, சேவ் பண்ணுறாங்க. அப்போ 100ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வந்துடும், 2 5 are 10 20. ஸோ 20% அவங்க என்ன செய்கிறாங்க, சேவ் பண்ணுறாங்க. சரியா, சரி. A salesman is on a commission rate of 5%. How much commission does he make on sale worth 1500? ஸோ 1500க்கு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ வந்து கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா 5%. 5% 5/100ன்னு எழுதுவோம். ஸோ 5 15s are 75 rupeesண்ணா. ஸோ 75 rupees அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கமிஷன் வாங்குறாங்க. சரியா, கமிஷன் அவங்களுக்கு கிடைக்குது. Next sum, in the year 2015 ticket to the World Cup cricket match was 1500. This year the price has been increased by 18%. What is the price of a ticket this year? அதாவது 2015ல் கிரிக்கெட் மேட்சோட வேர்ல்டு கப் கிரிக்கெட் மேட்சோட டிக்கெட் வந்து எப்படி இருக்குது, 1500 இருக்குது. ஆனால் இப்போ வந்து என்னென்னா 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ 1500க்கு 18% என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 15 × 18 என்ன வந்துடும், 270 rupees. அப்போ 270 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆல்ரெடி 1500 இருக்குது ப்ளஸ் 270 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ ஆட் பண்ணால் என்ன வந்துடும், 1770 rupees வந்துடும். சரியா, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ். நெக்ஸ்ட் சம், 2 is what percentage of 50? 50ல் 2ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ 2 is what percentage of 50? 50ல் 2ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ். அப்போ 100ஆல் நம்ம என்ன செய்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். 150 is 50, 250s are 100, 2 × 2 என்ன வந்துடும், 4 அப்படின்னு வந்துடும். ஸோ 4%. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 8 is 64? அதாவது எதோடைய 8% அப்படிங்கிறது 64 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சிம்ப்ளிஸ் எக்ஸ் தான் நமக்கு தேவை. 64 ஆல்ரெடி அங்கே இருக்குது, இங்கே 100 தான் அங்கே போகும்போது மல்டிப்ளை 100 ஆயிரும். நியூமரேட்டரில் இருக்கிற 8 டினாமினேட்டர் போயிடும். ஸோ 8 8s are 64. ஸோ 8 × 100 என்ன வந்துடும், 800. 800ல் தான் 8%ங்கிறது 64. ஓகேவா. Next sum, Stephen invested 10,000 in a saving bank account that earned 2% simple interest. Find the interest earned in the account. இந்த அமௌண்ட் வாஸ் கெப்ட் இன் த பேங்க் ஃபார் 4 years. அதாவது ஸ்டீபன் வந்து 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 2% இன்ட்ரெஸ்ட்டுக்கு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு சேவிங்ஸ் பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 4 years கழிச்சு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு பி தெரியும் 10,000 சொல்லிட்டு, அதே மாதிரி ஆர் வந்து 2%, 2/100ன்னு எழுதிடுவோம் ஆர் வந்து. அதே மாதிரி என் வந்து என்ன வந்துடும், என் வந்து 4 years. ஸோ இப்போ வந்து இந்த பேங்க் ஃபார் 4 years. ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ I = PNR/100 நீங்கள் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிடலாமா. பி தெரியும், ஆர் தெரியும், என் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ அப்ளை பண்ணி என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா, ஆர் வந்து 2% கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஆர் இங்கே 2 மட்டும் போட்டால் போதும். சரியா, 100 ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாவில் எழுதிடுறோம் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட் பாருங்கள், ரியா பாட் 15,000 ஃப்ரம் எ பேங்க் டு பை அ கார் அட் 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு கார் வாங்குகிறாங்க. கார் வாங்குறதுக்காண்டி 15,000 என்ன செய்கிறாங்க, பேங்க்கில் 10% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கடன் வாங்குறாங்க. சரியா, இஃப் சி பெய்டு 9,000 ஆஸ் இன்ட்ரெஸ்ட், இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ பே பண்ணுறாங்க, 9,000 பே பண்ணுறாங்க. ஒயில் கிளியரிங் த லோன், ஃபைண்ட் த டைம் ஃபார் விச் த லோன் வாஸ் கிவன். அப்போ என் வந்து என்ன செய்ய சொல்கிறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. இவங்க வாங்கினது 15,000, இன்ட்ரெஸ்ட்டு 9,000, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%.
அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n மட்டும் கண்டுபிடிக்கணும். சரியா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, n இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், I இன்ட்டு 100/PR. சரியா, I தெரியுமா 9000, P தெரியுமா 15000, R தெரியுமா 10. அப்போ n கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ கண்டுபிடிச்சிருங்கண்ணா. நெக்ஸ்ட் பாருங்கள், இன் ஹவு மச் டைம் வில் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 3000 at the rate of 8% per annum be the same as simple interest on 4000 at 12% per annum for 4 years. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அமௌண்ட் வந்து என்னது, how much time will be simple interest on 3000 at the rate of 8%. 8%ல் 3000 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது ஒரு வருஷத்துக்கு. அதே சேம் பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4000 கிடைக்கும் 12% பெர் ஆனமில் 4 இயர்ஸ்க்கு. அப்போ இதுக்குள்ளே இயர் என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்ய சொல்கிறாங்க, ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. சரியா, அதாவது 3 இயர்ஸ் பிரின்சிபலுக்கு 8% அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும், 4000க்கு அதே பிரின்சிபல் வந்து 4000க்கு 12% இன்ட்ரெஸ்ட்டும், அது 4 இயர்ஸும் கொடுத்துருந்தாங்க. 4 இயர்ஸும் ஈக்குவல் அப்படின்னு கொடுக்காங்க. சரியா, பி த சேம் ஆஸ் ஏ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அது என்ன அப்படின்னா, இங்கேயும் PNR/100 இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் PNR/100. இங்கே வந்து பிரின்சிபல் வந்து 3000, 8%, R வந்து 8. இங்கே P வந்து 3000, R வந்து 8. இங்கே P வந்து என்ன வந்துடும் 4000, R வந்து 12, N வந்து 4. இதுக்கு வந்து என்னது, P வந்து 4000, N வந்து 4 years, R வந்து 12. இதில் அப்ளை பண்ணணும், இந்த இதுக்கு அப்ளை பண்ணணும். அதே இங்கே வரும்போது P வந்து 3000, R வந்து 8. அப்போ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ எல்லா வேல்யூவும் இருக்குது, இங்கே இந்த உள்ள n மட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைண்டரை ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த சைட் கொண்டு போயிடுறோம். இங்கே என்னை மட்டும் வச்சுட்டு மீதி ரிமைண்டரை ஃபுல்லாக இந்த சைட் கொண்டு போயிட்டு என்னோடய வேல்யூ என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். சரியா, சேலஞ்ச் ப்ராப்ளம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். எ மேன் ட்ராவல்டு 8 kilometers by a car and 320 kilometers by train to reach his destination. Find what percent of total journey did he travel by car and what percent by train. அதுதான் ஒரு டோட்டல் ட்ராவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 80 + 320 என்னது 400 கிலோமீட்டர் என்ன செய்கிறாங்க, ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ 400 கிலோமீட்டருக்கு 80 கிலோமீட்டர்னால் எத்தனை பர்சன்டேஜ், 400 கிலோமீட்டருக்கு 320 கிலோமீட்டர்ஸ்னால் எத்தனை பர்சன்டேஜ்னு தான் இங்கே என்ன செய்ய போகிறோம், இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். லலிதா டுக் எ மேத் டெஸ்ட் அண்ட் காட் 35 கரெக்ட் அண்ட் 10 இன்கரெக்ட் ஆன்சர். அப்போ டோட்டலாக எத்தனை ஆன்சர் பண்ணியிருக்காங்க, 35 + 10 45 ஆன்சர்ஸ். டோட்டலாக வந்து என்னது 45 ஆன்சர்ஸ். 45 ஆன்சர்ஸில் வாட் வாஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்ட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சரோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, 35 தான் கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ 45க்கு 35 கரெக்ட் ஆன்சர்னால் 100க்கு என்னென்னு கன்வெர்ட் பண்ணி எழுதிடுங்க. சரியா, நெக்ஸ்ட்டு குமரன் ஒர்க்டு 7 months அவுட் ஆஃப் த இயர். அப்போ 12 monthsக்கு என்ன செய்கிறாங்க, 7 months, 12 monthsக்கு 7 months என்ன செய்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த இயர் டிட் ஹி ஒர்க். இப்போ 100 என்ன செய்யுங்க, மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி என்ன செய்யுங்க, பர்சன்டேஜில் எழுது. நெக்ஸ்ட் பாருங்கள். த பாப்புலேஷன் ஆஃப் எ வில்லேஜ் இஸ் 8000. அவுட் ஆஃப் திஸ் 80% ஆர் லிட்ரேட் அண்ட் ஆஃப் திஸ் லிட்ரேட் பீப்புள் 40% ஆர் விமன். ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் லிட்ரேட் விமன் டு த டோட்டல் பாப்புலேஷன். இந்த சம் கொஞ்சம் கவனமாக எழுதணும். த டோட்டல் பாப்புலேஷன் 8000 கொடுத்துருக்காங்க. அதில் 80%னா என்னென்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அப்போ லிட்ரேட் மெம்பர்ஸ் நமக்கு என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். திரும்ப அந்த லிட்ரேட் மெம்பர்ஸில் 40% வந்து என்னது, விமன். அப்போ அந்த லிட்ரேட் மெம்பர்ஸில் 40% என்னென்னு கண்டுபிடிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல. இங்கே இந்த ஆன்சரை என்ன செய்யணும், 8000க்கு இந்த ஆன்சர்னால் எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யுங்க, கால்குலேட் பண்ணி எழுதிடுங்க. சரியா, ஸோ இந்த மாதிரி தான் எல்லா சமமே ஈஸியாக தான் இருக்கும். சரியா, ஸ்டூடெண்ட் earned a grade of 80% on a maths test that had 20 problems. 20 ப்ராப்ளம்ஸ்க்கு 80%னா என்னென்னு பாருங்கள். டோட்டலாக 20 ப்ராப்ளம்ஸ் தான். அதில் 80%ங்கும் போது என்ன வந்துடும், 1010 கேன்சல் பண்ணிங்க, இங்கே 1010 கேன்சல் பண்ணிங்க, 60 கொஸ்டின்ஸ், அதாவது 60 ப்ராப்ளம்ஸ்
60 ப்ராப்ளம்ஸ் என்ன செய்கிறாங்க அவங்க வந்து கரெக்டாக பண்ணுறாங்க. அப்போ 80% அவங்க என்ன செய்கிறாங்க, கிரேட் வாங்குறாங்க. ஹவு மெனி ப்ராப்ளம்ஸ் ஆன் திஸ் டெஸ்ட் டிட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் கரெக்ட்லி. ஸோ 60 ப்ராப்ளம்ஸ் அவங்க வந்து கரெக்டாக பண்ண போய் தான் 80% அவங்களால என்ன செய்ய முடியுது, கிரேட் வந்து ஏர்ன் பண்ண முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். எ மெட்டல் பார் வெயிட் 8.5 kg, 85% ஆஃப் த பார் இஸ் சில்வர். அதாவது பாரோட வெயிட்டு 8.5 kg. 85%, 8.5ல் 85% என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதுதான் என்னது, சில்வரோட கிலோகிராம்ஸ். ஹவு மெனி கிலோகிராம்ஸ் ஆஃப் சில்வர்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? ஓகே. நெக்ஸ்ட்டு கன்செஷன் கார்டு ஹோல்டர்ஸ் பே 120 ஃபார் த ட்ரெயின் டிக்கெட். ஃபுல் ஃபேர் வந்து 230. அப்போ கார்டு ஹோல்டருக்கு வந்து 120 தான். அப்போ எவ்வளோ ரிடக்ஷன் ஆகுது அவங்களுக்கு? 230லேருந்து 120 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 110 கிடைக்கும். அப்போ வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்கவுண்ட் ஃபார் கன்செஷன் கார்டு ஹோல்டர்? அப்போ அதை பர்சன்டேஜ் என்னென்னு கேட்காங்க. 230க்கு 110 அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ரிடக்ட் பண்ணிடுறாங்க. அப்போ 100க்கு என்ன அப்படின்னு பாருங்கள். இது 23ஆல் என்ன செய்யுங்க, டிவைட் பண்ணி பாருங்கள். 47.826 கிடைக்கும். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணி என்ன செய்யணும், நம்ம எழுதணும். நெக்ஸ்ட்டு எ டேங்க் கேன் ஹோல்டு 200 லிட்டர் வாட்டர். அட் ப்ரெசென்ட் இட் ஒன்லி 40% ஃபில் ஆகிருக்கு. சரியா? அப்போ 200ல் 40%னா எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் டு ஃபில் இன் த டேங்க் ஸோ தேட் இட் இஸ் 75% ஃபுல். 75% வந்து ஃபுல் ஆகணும் அப்படின்னா எத்தனை லிட்டர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்காங்க. ஃபஸ்ட்டு 200ல் 40 லிட்டர்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். என்ன கிடச்சிரும்? 80 லிட்டர். 80 லிட்டர். சரியா? ஸோ நமக்கு 75% ஃபில் பண்ணணுன்னா 200ல் 75%னா என்னென்னு பாருங்கள். என்ன கிடச்சிரும்? 150 லிட்டர்ஸ். அப்போ ஆல்ரெடி 80 லிட்டர்ஸ் ஃபில் ஆகிருக்கு. நமக்கு தேவை 150 லிட்டர்ஸ் ஃபில் ஆகணும். அப்போ டோட்டலாக என்ன வந்துடும்? 150 லிட்டர்ஸில் 80 லிட்டர்ஸ் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா 70 லிட்டர்ஸ் என்ன செய்யணும், நம்ம இன்னும் ஃபில் பண்ணணும். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு விச் இஸ் எ கிரேட்டர். எல்லாத்தையுமே பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுங்கள். எப்படி நம்ம ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமல் எப்படி பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். சரியா? மூணையும் கன்வெர்ட் பண்ணிவிட்டு எது வந்து கிரேட்டராக இருக்கோ அதை என்ன செய்யுங்க, எடுத்து எழுதிடுங்க. சரியா? இதே மாதிரி எல்லா சம்மும் செஞ்சிடலாமா? 23, 24, அடுத்து 25, 26, லாஸ்ட் என்னது 27. சரியா? ஸோ சம்மரியும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் சாப்டர் நம்ம என்ன செஞ்சாச்சு, க்ளோஸ் பண்ணியாச்சு. செகண்ட் சாப்டர் நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், தேர்ட் சாப்டர் என்ன செய்யணும், படிக்கணும். சரியா? ஸோ தேர்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி தான். அல்ஜிப்ரா ரொம்ப கவனமாக படிச்சிங்க அப்படின்னா இப்போதிருந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 10th வரைக்கும் நம்ம என்னது அல்ஜிப்ரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நல்லா கவனமாக அடுத்த சாப்டர் என்ன செய்வோம், படிப்போம். செகண்ட் சாப்டர் இதோடு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். see you next class.